இந்த நாளிலேயும் நம் மத்தியிலே பல்சுவை நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக நெல்லை திருமண்டலத்தினுடைய நற்செய்தி பரப்பு குழுவினர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஆரம்ப முதலே வந்து நின்று நிகழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாகவும் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் கூடி வரும்படியாய் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். வந்திருக்கிற நோக்கத்தை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர். நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நிறைவாக்கிக் கொள்வதற்கு எதுவாக எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் தாமே இடைப்பட்டு இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக தெய்வீக மகிமையை உணர்கிற அனுபவத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியானது இந்த இடத்திலே நேர்த்தியாய் நடைபெற நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலும் உடைய செயல்பாடுகளை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படியாய் நேர்த்தியான நடத்தலை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் என்ற நிச்சயத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பாடப்போகின்ற பாடல்கள் ஆண்டவரே, இந்த இடத்துல நடைபெற இருக்கின்ற எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் கண்டுகளிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரத்தை வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். மறவாமல் ஆண்டு முழுவதும் யோசிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் யோசிக்கிறேன். உறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உனக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம்.
முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீ. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீ. அதற்கு நன்றி, உனக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். விளைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விளைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதுக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். ஹல்லேலூயா. சத்தமா பிரைஸ் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நல்ல நாளிலே நாங்கள் அநேக நிகழ்வுகளை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே உங்கள் இருதயத்தை பூரிப்பாக்க கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெப நிலையில எங்கள் அமர்ந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு ஒரு நன்றியுள்ள ஆராதனை. ஆமென். செய்தவற்றே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவற்றே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உன் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே,
பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடு கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடு கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மகிழ்வோம் மகிழ்வோம் நீங்கள் மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்று என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. ஓ என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுவே. இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். மறுமறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுக்கூட்டியின் இரத்தத்தினார். கொடுத்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொடுத்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. யாவரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. வாய் திறந்து சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. கை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கிருபைதான் எங்களை தாங்கி வந்தது. உங்க கிருபைதான் எங்களை சுமந்து வந்தது. அன்பின் தகப்பனே, இந்த நாள் நிகழ்ச்சி ஒரு மனுஷனை பிரியப்படுத்தவோ ஒரு ஸ்தாபனத்தை பிரியப்படுத்தவோ மேன்மைப்படுத்தவோ அல்லப்பா. எங்களை தெரிந்து கொண்ட தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும்படியாக தாயின் கருவில் உருவாகும் போதே எங்க கருவில நீங்க வச்ச தாளந்துகளை திறமைகளை உங்களுடைய ஜனங்கள் முன்பதாக வெளிப்படுத்தும்படியாக அது நிமித்தம் உங்க நாம மகிமைப்படும்படியாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எல்லா கணமும் மகிமையும் துதியும் தோத்திரமும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கே உண்டாவதாக. Raja,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக நல்ல ஒரு பழைய பாடலை அன்பு சகோதரர் மகேஷ் ராஜா அவர் பாட வர்றாங்க. அவர் இல்லாம இந்த நிகழ்ச்சி கிடையாது, அவர் இல்லாம இந்த பண்டிகை கிடையாது. ஹல்லேலூயா. ஆக மறைந்த நல்ல ஒரு சுவிசேஷகர் அருமையான டிஜிஎஸ் தினரனையாவுடைய சிறப்பு பாடலை அன்பு சகோதரர் மகேஷ் ராஜா அவர்கள் பாட வர்றாங்க. நேரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நேரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நேரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நேரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரில் மூட்ட நீயாவா, உண்மையின் மணிய நீயாவா, உயிரில் மூட்ட நீயாவா, உண்மையின் மணிய நீயாவா, உறவில் பிறந்த நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆத்தனம் நீயாவாய், எனது வலிமயம் நீயாவாய், எனது ஆத்தனம் நீயாவாய், எனது வலிமயம் நீயாவாய், எனது அரணோ நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவோ நீயாவாய், எனது மொழியோ நீயாவாய், எனது நினைவோ நீயாவாய், எனது மொழியோ நீயாவாய், எனது மீட்போ நீயாவாய், எனது ஓய்வோ நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆகவே அடுத்த பாடலாக என் அன்பு சகோதரர் ரூபன் அவர்கள் பாட வர்றாங்க. நல்ல ஒரு சிறப்பு பாடல். இந்த பிரதேச பண்டிகை நாளிலே இந்த பாடலை நாம் நிச்சயமாக பாடியே ஆக வேண்டும். ஆகவே அதற்காக அவர்கிட்ட கேட்டோம். உடனே அவங்க சரி அப்படி சொல்லியிருக்காங்க. கரம் தட்டி உங்களுக்கு என்ன வரவேற்போமா? அல்லேலூயா, நமது ஆண்டவர் அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, நமது ஆண்டவர் அவர் ஆலயத்தில் தொழுவோம். அவருடைய கிரியையான ஆகாய விரிவை பார்த்து அல்லேலூயா, நமது ஆண்டவர் அவர் ஆலயத்தில் தொழுவோம்.
மாற்றியான வல்லக்கர மகத்துவத்தை கதவும் துதிப்போம். மாயக்கால தொனியோடும் வீணையோடும் துதிப்போம். மாற்றியான வல்லக்கர மகத்துவத்தை கதவும் துதிப்போம். மாயக்கால தொனியோடும் வீணையோடும் துதிப்போம். பாசிர சுரமண்டலத்தோடும் தம்புருவோடும் நடனத்தோடும் மாபெரியாரோடும் இசை தீங்குழலோடும் துதித்திடுவோம். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா ஓசையுள்ள கைத்தாளங்களை கொண்டு துதிப்போம். அவருடைய புது பாட்டை இசைத்து துதிப்போம். அல்லேலூயா ஓசையுள்ள கைத்தாளங்களை கொண்டு துதிப்போம். அவருடைய புது பாட்டை இசைத்து துதிப்போம். அதிசய படைப்புகள் அனைத்தோடும் உயிரினை பெற்ற யாவற்றோடும் அல்லேலூயா கீதம் அனைவரும் பாடி துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அவருடைய கிரியையான ஆகாய விரிவை பார்த்து அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். உங்க சபையில எத்தனை விளையாட்டு வச்சாங்க? என்னவே முடியலையோ? நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னே சார், நாங்களும் விளையாட்டு வைக்க போறோம். உங்களுக்கு மஞ்சள் ஒருத்தர பாட்டியமா சிரிப்பை பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து தூதர் கூட்டமே இந்த மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சிரிக்கிறாங்க பாருங்க. உங்க ஊர்ல, உங்க ஊருக்கு என்ன பேரு? சாலை புதுரா? ரைட். எங்க ஊர் பக்கம் ஒரு சாலை புதர் இருக்குது, தென்காசி போற வழியில. சரிதானே? அழகான ஆலயம் அங்கேயும் இது மாதிரி கட்டிருக்கிறாங்க. இது ஆலயத்தை கட்டின பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரைட். இப்போ நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் முதல் கேள்வி கேட்க போறேன். பைபிள் யாரெல்லாம் வச்சுக்கீங்க? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பட்டயத்தை கொண்டு வந்து தூக்கி காட்டுங்க. நிறைய பேர் கையில பட்டயம் இல்ல. கிறிஸ்தவங்கன்னா பட்டயம் கையில வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ரைட். இந்த பட்டயத்துல முதல் கேள்வி. இப்ப எல்லாம் தெரிச்சு ஓட போறீங்க. ஓடும் போது கீழே விழுந்துடாதீங்க. பாட்டிப்பா நல்ல வேலை வாயை பொத்திக்கிடுங்க. நான் உள்ள வந்துடும், பயமா இருக்கு எனக்கு. ஆடு பழக்கு வாய பயமா இருக்கு பாட்டியம்மா. பரவாயில்ல, உங்க பேரப்புல நினைச்சுக்கிடுங்க. முதல் கேள்வி ஆதியாகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல தேவனுடைய படைப்புல அடங்கி இருக்கிற பறவைகள் அப்படி போட்டிருக்கு இல்லையா? பாருங்களேன், போட்டிருக்க போடலையா? சரி, அதுல ஏதாவது பறவைய ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம். ஹலோ, காதை கேட்காத உங்களுக்கு? பூச்சியே வாவா, பூச்சி எங்க கூட வரலையே, பூச்சியே வாவாங்க. நல்ல கவனிங்க. நிறைய அந்த வசந்த வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவுகளை பறக்கும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்படுது. ஆகாய விரிவுல என்ன பறக்கும்? அந்த பறவை உங்க ஊர்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த பறவை ஆவியானவருக்கு ஒப்பிட்ட பறவை. யாரு கொண்டு நல்லா இதே மாதிரி வைங்க, சூப்பரா இருக்கு. அந்த பறவை யாரு கொண்டு வராங்க ஸ்டேஜுக்கு? அவங்க தங்கச்சி பிடிச்சிட்டா வசமயமா என்ன பறவை கொண்டு வர சொன்ன தங்கச்சிமா. பறவை
இப்படி கிடையாதுமா, டூப்பு பறவைலாம் காட்டப்படாது. நாங்க ரொம்ப தெளிவா இருப்போம். ஒரிஜினல் பறவை கொண்டு வந்தா மட்டும்தான் நாங்க பிரைஸ் தருவோம். அடுத்த பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல் முடியுதுக்குள்ள உங்க வீடு எங்க இருந்தாலும் தேடி போய் என்ன ஹல்லேலூயா பறவைனா எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறைய பறவை இருக்குது. ஓகே அந்த தங்கச்சி சொல்றாங்க ஓடிக்காங்க, ரொம்ப நல்லதுதான். நீங்க ஏதோ ஒரு பறவை ஏதோ ஒரு பறவைய முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க. யார் தூக்கிட்டு வராங்களோ பாப்போம். அது எதுனாலும் சரிதான், பறவை. ஆனா பறவை தேவன் சிருஷ்டித்த பறவை சரிதானா? 1 2 1 2 1 2 யார் போறீங்க? போலாம். தம்பிமார் ஆரம்பிச்சிட்டாங்க. கைகளை தட்டுமா, ஓட வைங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, நல்லா ஓட வைங்க. பாருங்க 3 பேரும் 4 பேருக்கு ஏதோ ஆவி பிடிச்சு நினைக்க என்ன ஓட்டம் பாருங்க, பயந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் அந்த பாடலை பாடி முடிச்சிருந்தேன். யாரு முதல்ல கொண்டு வராங்க அவங்களுக்கு நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்க. அல்ல சொல்லுங்களேன். பண்டிகையில வந்து பங்கு பெற்ற தெய்வ ஜனமே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு பாடல் இந்த பாடல். கையை தட்டியமே யார் வர்றா பாப்போம். நன்றி என்ற வார்த்தைக்கு ஊறியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு ஊறியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோட்டும் நடத்திடும் இயேசுவுக்கே. கைகாட்டி யாரு கைகாட்டி சோமார தம்பி ஒருத்தன் வந்துட்டான், ஃபர்ஸ்ட் வந்துட்டான். அந்த சான்ஸ் எல்லாரும் கையில கோழியா இருக்குது. என்ன மகிழ்ச்சி! இது சிக்கன் பிரதிஷ்டை பண்டிகை. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் பஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தேன். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் பஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் சட்டை நிழல் என்னை மறைத்ததையா, உலகமே அவர் கண்கள் கண்டதையா. உன் சட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை கிடைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் கைகள் தட்டுங்க. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 கை தட்டி சிஸ்டர். நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கு. நல்லா கை தட்டி வாழ்க்கை ஜென்ஸ் நல்லா. வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் உன் சட்ட நிழல் என்னை மறைத்ததையா, உலகமே அவர் கண்கள் கண்டதையா. உன் கண்கள்
எக்கோளை கண்டதையா, உலகமே துளித்ததை கண்டதையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கு நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடும் நடத்திடும் இயேசுவுக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. இந்த மாதிரி மகிழ்ச்சி அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. சரி, இப்ப கோழி கொண்டு வந்துட்டார்ல, அவருக்கு என்ன செய்யணும்? என்னமா குவாலிட்டி கேட்குமா? புறா வந்திருக்கா? இப்ப உங்க ஊருக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்காது, நிஜமா நடந்துட்ட. தம்பி வாங்கம்மா, வாங்க வாங்க சொல்லுங்களா, கொடுத்துருவாயா. சரி, இதை என்ன செய்யணும்? இதை கொண்டு செய்வோம். தம்பி வாங்க, இது உங்க ஒரிஜினல் புறா தானே? உங்க வீட்டு ஒரிஜினல் புறா தானே? இது உங்க வீட்டு ஒரிஜினல் கோழி தானே? சரி, நற்செய்தி பணி ஊழியத்திலிருந்து தம்பி நீ பேராதீங்க, கண்டிப்பா பிரைஸ் உண்டு. முதல் ஏலம் என்ன சத்தமே இல்ல? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம்ல? ஏலம் விடலாமா? நற்செய்தி பணிக்காக நிறைய சர்ச்சில் நாங்க கிராமம் இல்லாத இடத்துல, என்ன ஆலயம் இல்லாத கிராமத்தை சர்ச்சு கட்டிட்டு இருக்கோம். சோ நீங்க கொடுக்கிற இந்த பறவைக்கான தொகை அந்த ஊழியத்துக்காக பயன்படுத்தப்படும். ஒரு நேரம் 1000 ரூபாயா? எங்க அக்கா 1000 ரூபாங்க. என்னம்மா சொல்ற? என்னம்மா பேசுமா? பேச தெரியாதோ? சரி, ஒரு நேரம் நான் சீரியஸா சொல்றேன், ஏன விடுறேன். ஒரு நேரம் எவ்வளவு? அவங்களுக்கு கொடுத்துருவா? விட்டு கொடுக்க மாட்டேங்கீங்களே, எவ்வளவு ஃபெல்லோஷிப்ல ஐக்கியமா இருக்கீங்கன்னு. கொஞ்சம் இறங்கலாமே. அண்ணன் எவ்வளவு கொடுக்கலானே? 1100 ரூபா. ஒரு நேரம், 2 நேரம், 3 நேரம் தாங்கண்ணே. அவருக்கு கொடுத்துருவா? தம்பி 1100 ரூபாயாப்பா. தம்பி பேர் என்ன பேரு? ரிசிப்ட போட்டுருங்க. தம்பிக்கு பிரைஸ் கொடுத்துருமா? ஐயா ஐயா வாங்க, ஐயா ஐயா வாங்க வாங்க. உங்க பொண்ணான கையால முதல் பரிசு. தம்பி பேர் என்ன பேரு? ஜெபமணி. எம்மாடி, ஒரு கேள்வி வச்சிட்டானே, மாட்டிக்கிட்டியா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. தம்பிங்க வா, இங்க வாயா. காதத்தா காலையிலே தான் நேரம் பண்ணேன். என் பவுனுக்கு அந்த பேர் வச்சாங்க. சரி வச்சுக்கோ. ஏன்னா 1100 யார் தாரா? நீங்க தந்துருவீங்களா? அப்ப அண்ணன் மேல ஒரு ரசீதை போட்டுப்பா. கையில தட்டுங்க தம்பி, கையில வாங்கிடுங்க. என்ன பிரயாசம் கொடுங்க. ஜெபமணிய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். வாங்க. இது அது சொல்லுது, நான் புறாவுக்கு குறைஞ்சாலா? புறாவே 1100 ரூபா போச்சுனா தம்பி, இது அடக்கோழியா முட்டைக்கோழியா? முட்டைக்கோழியா? இன்னைக்கு விட்டுச்சா தெரியாதோ? தங்க சத்தம் போடாடா. உனக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் போரு. அக்கா ஒரு நேரம், 2 நேரம். எங்க அண்ணன் புழுக்குல சட்டை போன விழுந்து விழுந்து சிரிக்காங்க. சேரு அங்கங்க ஆடுது. என்ன பேருன்னு எனக்கு தெரியல. கண்ணாடி போட்டாக்கா? எத்தனை அக்கா கண்ணாடி போட்டாங்க தெரியலையே. நிறைய அக்கா கண்ணாடி போட்டுருக்காங்களே. சரி அக்கா, யார் எடுக்க போறீங்க? ஏன்னா அது 1100 போயிட்டு. இது ஆலயம் இல்லாத கிராமத்துல சர்ச்சு கட்டுவதற்காக உங்களுடைய அன்பளிப்பு. ஒரு நேரம். என்ன சத்தமே இல்ல, சைலண்ட் ஆயிட்டீங்க. சீரியஸா? ஒரு நேரம், ஒரே நேரம் தான். நீ 10 ரூபா சொல்ல தந்துருவேன். ஒரு நேரம். அங்க 2000 தங்கச்சி கை கட்டுறாங்க. 2000 ரூபா தானே? தலையே காணுமே. ஐயோ பாவமே, கத்தாவே.
கொஞ்சம் ஏத்தி விடுங்கப்பா, எனக்கு கவுத்துறாதீங்க. ஒரு நேரம் 200 ரூபாயம்மா, 200 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளவுமா? 2 ரூபாயா? ரொம்ப டூ மச்சுடா, பாவம்டா. எவ்வளவுமா? சத்தமா 200 ரூபாய். அந்த தம்பிக்கு வா, மேல வாமா, ஸ்டேஜுக்கு வாமா, வா. அந்த தம்பி வா. நீதானே 200 ரூபாய் சொன்ன. சரி, கேம் நடத்த நேரம் இல்ல, சீக்கிரம், டைம் ஆயிட்டு இருக்கு. யாரு? ஒரு தேரம் என்ன அண்ணாச்சு ஒரு மாதிரி பாக்கங்க, வேச்சு கொடுத்துட்டு நினைச்சு இன்னும் யாரு கேட்க ஆயத்தமா இல்லையா? 2 தேரம், 1 தேரம், 2 தேரம். என்னடா ப்ரோக்ராம் வேற மாதிரி போயிட்டு இருக்கோ, வித்தியாசமா இருக்கு பாருங்க. வச்சிருக்கோம், நிறைய வச்சிருக்கோம். யாரு? சத்தமே இல்லையே. தங்கச்சிமார் ஒன்னே ஒண்ணு வாங்க தங்கம். அப்படியாமா? சரி, யார் வாங்க போறா? ஒரு தரம் அவனுக்கு கொடுத்துருவா. எவ்வளவு கொடுக்க? நீங்க தான் சொல்லணும். ஃப்ரீயா கொடுக்கணுமாமா? அம்மா, அப்போ நீதான் அந்த ஊர்ல ஹீரோவாடா? எம்மாடி, உனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் வச்சிருக்கியா? மீசியே முளைக்கலப்பா. சரி, கொடுத்துருவானுக்கு. எம்மாடி, ஐயோ 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 ஐயோ. உன் பேரு என்ன பேரு? சில்வர் ஸ்டோனா? சில்வரா பேரு? எம்மா, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குப்பா, கொண்டு போயிருப்பா. ஐயா, பிரைஸ் கொடுத்தாங்க. இதை நீ தொடச்சிட்டு போயிடணும். சில்வர் பார்த்தா உடச்சு விடுவேன். சரி, நல்ல வேலை. ஏன்னா நீங்க தப்பு, நீங்க ஆசீர்வாதம் பெற்றவங்க. உங்க பேர் என்ன பேருன்னு? பீட்டரனுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? 1100 ரூபாய நற்செய்தி பணி ஊழியத்துக்காக பூரா ஏலம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ணனை கத்தர் சியோனிலிருந்தும். உங்க ஆலயத்தின் பேர் என்ன பேரு? அந்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப எல்லாரும் எழும்பி நின்று ஒரு ஆக்ஷன் ஷாட்டுக்கு சூப்பரா பண்ண போறீங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. எங்க ஊழியர்கள் பண்ணுவாங்க. அவங்க பண்ற மாதிரியே நீங்க பண்ணணும். ஒரு ஸ்டெப் கூட மாறக்கூடாது. ஸ்டெப் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பிரைஸ் இருக்குது. அல்லேலூயா. சத்தமே இல்லையே. ஆனா எங்க மஞ்சள் கலர் சேனல ஒருத்த பாட்டுக்கு சிரிப்பு பொங்கி பொங்கி பொங்கி, எம்மோ என்ன மாதிரி சிரிப்பு. இந்த மாதிரி சிரிப்பை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. போங்க, சூப்பர் பாடல். ஏசுனா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? ஏசுனா எதுக்கு பூமிக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார் இல்லையா? அதுக்கு ஒரு பாடல் எங்க ஊழியர் அன்பாக சிறப்பாக பண்ணுவாங்க. நம்ம கை தட்டுங்களா நல்லா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் விட்டது பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்த்தது சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் விட்டது பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்த்தது சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. வைரத்தை
தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லையோ? நல்லா இருந்துச்சுல்ல. அந்த பாப்பா சொல்ல, மாமா ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா அப்படிங்கா. தாய் நீ நல்லா இருப்ப தாய். சரியா, ரைட், ஓகே. இப்போ எல்லாரும் எழும்பி நின்று இவங்க என்ன பண்ணாங்களோ அதே பண்ண போறீங்க. என்ன லைவ்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படியே எங்க கேமராமேன் உங்களெல்லாம் அப்படியே சுத்துவாங்க. என்னன்னே கொண்டு வச்சேன்னே சுத்துவீங்களா? நீங்க தான் நல்லா சுத்துவீங்க தெரியுமா எனக்கு. ஹல்லேலூயா, ரைட். இப்போ 1 2 3. இன்னும் அக்கம்மா நடுவில் எழுமாம இருக்கீங்க. சப்பாத்தி ரெடியா இருக்குது. நல்லா சாப்பிடணும்னா நல்லா ஆக்ஷன் பண்ணணும். ஆர் யூ ரெடி? கொஞ்சோண்டு கம்மி வருதுங்களா? கம்மியே போயிடுச்சு. 1 2 3 4. யார் பெஸ்டா பண்றீங்களோ ஸ்பெஷல் பிரைஸ். கலக்கிறோம் விட்டுறாதே. பாவங்கள் பூக்கவே சாபங்கள் பூக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் பூக்கவே சாபங்கள் பூக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. கைதட்டி வச்சோமா? பண்டிகைனா டான்ஸ் தான். சூப்பர் சூப்பர். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே,
பாடலுக்கு நாங்க சிறப்பான முறையிலே ஆக்சன் பண்றவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். நிறைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா ரொம்ப சிறப்பா ஆக்சன் பண்ணீங்க. அதுல குறிப்பா ஒரே ஒருத்தங்களை பாராட்டணும். ஏன் தெரியுமா? அவங்க வயதை கூட பார்க்கல, அவங்க இளமை, அவங்களுடைய முதிர்ச்சியை கூட பார்க்கல. மஞ்சப்பாட்டி ஆல்ரெடி ரொம்ப உற்சாகம். ஆமா, அது அவரு அழகா பார்த்து சொல்லிட்டாங்க. எங்க சைடுல நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐயாவை பார்க்கும் பொழுது பக்கத்துல யாரையும் பார்க்கல, யாரையும் யோசிக்கல, ரொம்ப அழகா உண்மையிலே லைவா ரொம்ப அழகா ஆக்சன் பண்ண. இங்க பின்னாடி இருக்கிற அந்த அம்மா, அந்த சிஸ்டருக்கு பக்கத்துல பின்னாடி ஒரு ஐயா இருக்காங்களா, அதே ஐயா தான். எல்லாரும் உற்சாகமா ஜோர கையில தட்டி ரொம்ப சிறப்பாக அழகாக நேர்த்தியாக ஆக்சன் பண்ணாங்க. ஐயா அவர்களுக்கு சிறப்பு பரிசு. ஐயா வாங்க, மேல வாங்க சார், மேல வாங்க. கையை தட்டுங்க. 1 2 3 4 லெஃப்ட் ரைட். இன்னும் ஆர்மி நடைய பாருங்க, அலக்கலை தூக்கி விடுறாரு பாருங்க. இது பரலோக அனுபவம். அடுத்த கேள்வி ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாமா? இது பழைய மாதிரி கிடையாது, இது வேற. நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. அந்த அண்ணாச்சி ஒரே வாக்குல ரூபாயை பிடிங்கிருவாங்களோ, பறிக்க வந்திருக்காங்களோ நினைக்காங்க. நாங்க பறிக்க வரல, உங்க மேல பாசத்தோடு வந்திருக்கிறோம். நல்ல சவுண்ட் வந்திருக்கு பின்னாடி, இங்க வரலையே. எங்க இந்த மாதிரி மகிழ்ச்சி அடுத்த வருஷம் கிடைக்குமா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் நிறைய வச்சிருக்கிறோம். சரி, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறைய பிறந்த ஜெப வீரன் யார்? தெரிஞ்சவங்க முன்ன வந்திருங்க, அங்க நிக்கப்படாது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான டீச்சர் வாங்க. டீச்சர் தான் நீங்க? டீச்சர், அந்த மாதிரி டீச்சர் தானே இல்லையா? வாங்க வாங்கம்மா, கைகள் தட்டுங்களேன். சார், அதான் முதிர் வயதுனா கணிதந்தியும் பசுமையும் முஸ்லீமா சொன்ன மாதிரி கரெக்டா நல்ல கைகள் தட்டுங்க. 1 2 என்ன மாதிரி பாருங்க சார், அழகிட்டாங்களே. கொடுத்துருவோம் ஐயா, கொடுத்துருங்க. வாங்கம்மா, ஏற முடியாதோ? அவன் ஏற முடியாதா? அப்படி சரி, ஐயா கொடுத்துருங்க. அவங்ககிட்ட கேட்போம், யாரும் கேட்பாங்க சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லுங்கம்மா. நாங்கம்மா யாரும் சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க சொன்ன ஆளு நான் கேள்வி கேட்டேன். ஏனோக்கு தெரிஞ்சுடுங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை இடம் பிடிச்ச ஒரு ஜெப வீரன் யாரு? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாரு? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாரு? உங்ககிட்ட கேட்கல, ஆசை வரு கசுக்கு போ. நான் பொதுவா தான் கேட்டேன். அம்மா அதுக்குள்ள ரைட் அடிச்சு, என் அம்மாடி ரைட் அடிக்க எனக்கு இவ்வளவு ஆட்டம் வந்துட்டு. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக அன்பு சகோதரி வார போறாங்கன்னு, அப்புறம் போகிற போல். அந்த வசனம் எங்க இருக்கு? ஏசே எவ்வளவு இருக்கு? அது எனக்கு நல்லா தெரியுது தங்கச்சி. நாங்க எத்தனை ஸ்டேஜ் பாட்டு வந்திருக்கோம் எங்கிட்ட. யோவான்ல ஏதோ குருட்டு வாக்குல அடிக்கா, யோவான் அடிக்கா. லூக்காவுல, மத்தேயில, மார்க்லயா, உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த தங்கச்சி அந்த பாட்டை பாட போறாங்க. அப்புறம் போகிற போல பாடல அந்த தங்கச்சி பாட கேட்போம். எல்லாரும் நல்ல கையை தட்டுங்களேன்.
அவர் காணாதவர் போல் இருந்தார். அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து கல்லூரி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து கல்லூரி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் நடுத்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர்.